ஊருக்கு போன 4 நாளுமே எப்படி போச்சுன்னே தெரியலங்க. மின்னல் வேகத்துல ஓடிடுச்சு. நான் ஷெட்யூல் போட்ட மாதிரியே டைமுக்கு எல்லா ஒர்க்குமே சூப்பரா முடிஞ்சிருச்சு. அக்கா பசங்க வந்தாலே அக்ஷரன் செம்மையா ஜாலியா ஆயிடுவாங்க. அவனுமே நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தான். நான் ஒரு ஷார்ட்ல சொல்லியிருப்பேன், தென்னை மர அடி நிழல்ல விறகு அடுப்பு சுத்தி நாங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு அம்மா கை பக்குவத்துல சுட சுட உரப்பட சுட்டு சாப்பிட்டோம். அது மட்டும் இல்லாம பால் கொழுக்கட்டை, இலை கொழுக்கட்டை, ரோட்ல போன கிழங்கு, சோளம், இப்படி அம்மா பக்கமும் நாங்க போன 2 நாளுக்கு அப்புறம் புரட்டாசியுமே பிறக்குதுங்க. 1 மந்த்துக்கு நான்வெஜ் பக்கமே போக முடியாது. அதனால நம்ம ஊர்னாவே ஃப்ரெஷ்ஷான மீனுக்கு பஞ்சமே கிடையாதுங்க. அண்ணனும் என் வீட்டுக்காரங்களும் பழையார் போயிட்டு போட்ல இருந்து அப்ப பிடிச்ச ஃப்ரெஷ்ஷான கடல் மீன் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் நாங்க மீன், சிக்கன், மட்டன், பிரியாணின்னு சூப்பரா வீடே களை கட்டுச்சுங்க. நாங்க போன 4 நாளுமே வீட்டுல ஒரே குழந்தை குட்டி சவுண்டு தாங்க. நாங்கெல்லாம் ஊருக்கு கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் வீடே விரிச்சோன்னு இருக்குங்க. இது மாதிரி கிராமத்து லைஃப் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.